ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரிஷப்க்கு வந்து காய்ச்சல் வருது, செம்மையாக கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் கூப்பிட்டு போங்க, அதனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீவர் மட்டும் சொல்லுங்கள், ஃபீவர் மட்டும். சளி நேற்று காலையிலேருந்து ஃபீவர், இருமல், சளி எதுவுமே இல்லை, ஒன்லி ஃபீவர் மட்டும் சொல்லுங்கள். ஓகே. கிட்டத்தட்ட 2-3 நாளாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மழை, தமிழ்நாடு ஃபுல்லாக மழை தான். அதனால் தம்பிக்கு வந்து அந்த கிளைமேட் ஒத்துக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வீட்டுக்குள்ளேயே சாக்ஸ் கூட போடாமல் அப்படியே வெறுங்காலில் நடக்கிறான்னா. ஷூ போட்டு விட்டோம், ஷூ போட்டு அவனுக்கு நடக்கவே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கூல் கிளைமேட்டுங்கிறதுனால ஃபீவர் வந்துச்சு. போன வருஷம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபீவர் வந்துச்சு தம்பிக்கு. கொஞ்சம் கூல் கிளைமேட் வந்து ரிஷப்க்கு ஒத்துக்க மாட்டேங்குது. சம்மர்லாம் நல்லா ஒத்துக்குது, நல்லா சாப்பிடுவான், எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த கூல் கிளைமேட் வந்து ரிஷப்க்கு அவ்வளோக்கா ஒத்துக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் 10 மணி டைமுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போனாங்க, அப்பாவும் பையனும் போனாங்க. நீ வேண்டாம், நீ வீட்டில் இரு, நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டார் தம்பியை. போனதுக்கப்புறம் ஒரு ஊசி போட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டேப்லெட்டு, டானிக்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த டானிக்கு டேப்லெட் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ், ஒரே காய்ச்சல். மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் காய்ச்சல் நிற்கு, திரும்ப ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப டென்ஷன். ஸோ ஃபுல் டே ட்ரை பண்ணி பார்த்தோம், காய்ச்சல் குறையவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நைட்டு கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திரும்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். ரிஷப்க்கு சரியாகலை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். பாப்பா பிறந்த ஹாஸ்பிட்டல் 4 பேரும் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வீட்டில் இருக்கார். ஃபீவர் குறையவே மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டல் உள்ளே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காமிக்கிறேன். பாப்பாவை காமிக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லை. அங்கே போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா மாஸ்க் போட்டு வந்திருக்கா. ஃபீவர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. இல்லைன்னா ப்ரைவேட்டில் கூப்பிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டியதான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டை. மார்னிங் வந்து செக் பண்ணோம், திரும்ப இப்போ செக் பண்ண வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியாகவே மாட்டேங்குது தம்பிக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம், அப்புறம் பச்சை தண்ணியில் வந்து உடம்பு ஃபுல்லாக தொடச்சி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப காய்ச்சல் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் வெளில தான் உட்காந்துருக்கோம். உள்ளே போன உடனே அழுகிறான், இன்ஜெக்ஷன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. பாப்பா இங்கே மொபைல் பார்த்துட்ருக்கா. ரிஷப் ஒன்றுமே சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். டீயும் குடிக்கல, பன்னும் சாப்பிடல. ஸோ நான் இப்போ டீ குடிச்சிட்டு இருக்கேன். வெளில கொசு கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கொசு. அதனால் 3 பேர் உள்ளே போயிட்டாங்க, நான் வெளில உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஊசி போட்டாங்க, அதுக்கப்புறம் மெடிசன் எழுதி கொடுத்தாங்க. இது கொடுத்தும் சரியாகலைன்னு நாளைக்கு காலையில் கொட்டுவாங்க, ப்ளட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ஒரு சைடில் செம்ம டென்ஷன் படுத்திகிட்டு இருந்தா, இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. குழந்தைக்கு வந்து ஹை ஃபீவர் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், பச்சை தண்ணியில் வந்து ஃபுல் பாடி வந்து தொடச்சி விடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து காய்ச்சல் வந்து குறையுமா ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்க்கு வந்து 104 டிகிரி காய்ச்சல் இருந்துச்சு. அதனால் அங்கேயே ஹாஸ்பிட்டலே ஜில்லு தண்ணியில் வந்து உடம்பு ஃபுல்லாக தொடச்சி விட்டோம். அப்போ தான் கொஞ்சம் இறங்குனுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபீவர். அதுக்கப்புறம் எப்படியாவது பாப்பாவுக்கு இல்லைனா தம்பிக்கு சாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு 2 ஜோடி சாக்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்வெட்டர் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 மெடிசன் தான் கொடுத்துருந்தாங்க. இது கொடுங்க, சரியாகலைன்னா நாளைக்கு காலைல கூட்டுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 12 மணி ஆகுது. ரிஷப்க்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், தூங்கிட்டுருக்கான். மழை இல்லை, நேற்று தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து துணியெலாம் காய போட்டோம், காஞ்சிருச்சு. ஸோ எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க. நாளைக்கு ரொம்ப திரும்ப காய்ச்சல் வந்துச்சுன்னா கூட்டுவாங்க, ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்காக வாங்கின ஸ்வெட்ரு, ஹூடி டைப். ஸோ ஜஸ்ட்டு 400 தான். நெட்டில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். மீஷோவில் ஆர்டர் பண்ணேன்னா அது வந்து ஷிப்பிங் ஆகவே மாட்டேங்குது, ரொம்ப லேட்டு டெலிவரி. ஸோ அதுக்காக வந்து கடையில் பார்த்தேன், உடனே வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு கொஞ்சம் சைஸு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ ட்ரெயினில் வந்து ரொம்ப குளிரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் போட்டுக்குவா பாப்பான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதுக்குள்ளே வந்து டிஷர்ட் போட்டு மேலே ஸ்வெட்ரு போட்டோன்னா கொஞ்சம் வார்மாக இருக்கும், அதுக்காக வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த விலாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறேன். இந்த விலாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.